காய்ஸ், போன வீடியோவில் எனக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இப்போ இந்த 20 ரூபாய் நான் இங்கே வைக்கிறேன். யார் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ எடுத்துக்கோங்க. இடம் கரெக்டாக நம்ம எம்ஜிஆர் ரோடு பக்கத்தில் இந்த குப்பையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். குப்பை பக்கத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏய், வீடியோ ஆஃப் பண்ணுற, காசு எடுத்து வச்சுக்கிறேன். ப்ரோ இருங்க ப்ரோ உங்க பிக் ஃபேன் ப்ரோ. உங்க எல்லா வீடியோ நான் பார்த்துருக்கேன். நீங்க காசு வச்சது மட்டும் எடுத்தது இல்லை ப்ரோ. நல்ல வேலை நீங்க வச்சதை நான் பார்த்துறேன், எடுத்துக்கிறேன் ப்ரோ இப்போலாம் வந்து எடுக்கக்கூடாது ப்ரோ. நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ப்ரோ நீங்க வீடியோ போட்டீங்கன்னா எனக்கு முன்னாடியே வந்து எல்லாம் எடுத்துறாங்க ப்ரோ. நான் இப்பயே எடுத்துக்கிறேன் ப்ரோ. இல்லை ப்ரோ, நீங்கள் போயிட்டு வாங்க, அப்புறம் வந்து எடுத்துக்கோங்க. ப்ரோ நான் இப்போ எடுத்துக்கிறேன் ப்ரோ. ஏய், கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு உனக்கு, உடச்சி சாப்பிட வேண்டியதானே. எதுக்கு அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுற? வெக்கமா இல்லை உனக்கு? இங்க பாருங்க, இவன் ஒரு இன்ஃப்ளூயன்சரு, என் காசை தராம ஏமாத்திட்டு இருக்கான். இப்படிதான் ஊருக்குள்ள பல பேர்த்த ஏமாத்திட்டு இருக்கான். யாரையும் இவன் நம்பி ஏமாந்துடாதீங்க ப்ரோ. என்ன நம்பிட்டீங்களா? சும்மா பிராங்க் ப்ரோ. அங்க பாருங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. என்னது வீடியோவா? டேய், அவன் என்ன வீடியோவே எடுக்கல, நீங்க ஏமாத்துறீங்களா? மக்களே இங்க பாருங்க மக்களே, மறுபடியும் ஏமாத்துறான். ப்ரோ வீடியோலாம் எடுக்காதீங்க ப்ரோ. நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி இப்போதான் ப்ரோ ஃபாலோவர்ஸ்லாம் நாங்கள் சேர்த்துருக்குறோம். ஆனால் அந்த 20 ரூபாய் நீங்களே வச்சுக்கோங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, நீங்களே வச்சுங்க ப்ரோ. 20 ரூபாலாம் பத்தாதேடா. பத்தாதா ப்ரோ? என்கிட்ட இன்னொரு 20 ரூபா இருக்கு. இதுல 10 ரூபா எடுத்துட்டு மிச்சம் 10 ரூபா கொடுக்குறீங்களா? டேய், மிச்ச காசு கொடுக்குறீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ராக்டடா. காசு கொடுங்க போல.